80,000 சாரி எடுத்துருக்கோம்ல, வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இன்னும் இவ்வளோ நேரத்தில் வந்திருக்கீங்க, நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டலான்னு கேட்டாங்க. டக்குன்னு வேற யாரையுமே பேச சொல்லலை, ஓனரை கூப்பிட்டு இது எவ்வளோ இந்த சாரியோட ரேட் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோப்பா பில்லு போட்டேன்? நான் கேட்கறது மற்றவங்களை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் இந்த சாரியோட ரேட் என்ன? நார்மலான பட்டு தாம்மா அப்படின்னாரு. ஓகே, இது என்ன ரேட்டு? இது வந்து 25லேருந்து 30 தாம்மா வரும், அந்த ரேஞ்சு தான் அந்த புடவை அப்படின்னாரு. கரெக்டான ரேட்டு சொல்லுங்கள். 30,000 வருமா? இந்த சாரியோட ரேட்டு நீங்கள் சொல்கிறது 30, அவங்க சொல்கிறது 80,000 போட்டிருக்கிறாங்க. இது வந்து வெள்ளி ஜருகை கோல்டு கோட்டடுன்னு சொல்கிறாங்க. அவர் திருப்புருன்னு முழிக்கிறாரு, இருக்கிற எல்லா அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல 30,000 ரூபாய் சாரியை வந்து 80,000 ரூபான்னு அவங்க மண்டையை கழுவி அந்த சாரியை விற்றுட்டாங்க, அதை வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு இமீடியட்டாக நீங்கள் சொன்ன அதே 80,000 ரூபாய் சாரி எனக்கு வேணும். நாளைக்கு காலையில் கல்யாணம். நீங்கள் கொடுக்கலன்னா இந்த கடையை விட்டு நான் போக மாட்டேன். உடனே என்ன பண்ணாங்க, அவங்கக்குள்ளே இவங்க இங்கிட்டு ஓடுறாங்க, அங்கிட்டு ஓடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அதே வெள்ளி ஜருகை வச்சு கோல்டு கோட்டட் கொடுத்த சாரி, அதே கலரில் சாரி எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கடையவே கொளுத்திடுவேன், கடையவே உண்டுலேன்னு பண்ணிடுவேன்.